அப்போ எந்த வரலாற்று ஆய்வாளர் எந்த பகுதியிலேருந்து வராங்களோ அவங்க பகுதியை பற்றியதான கவனம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுக்கு சேக்கிழார் மிகப்பெரிய உதாரணம். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா தொண்டை நாட்டினுடைய சிறப்புகளை எல்லாம் பாடுறார். இப்போ நம்ம பார்க்க போகிறது காஞ்சி தான். காஞ்சிபுரத்துக்கு முன்னாடி அந்த காஞ்சிபுரம் இருக்கக்கூடிய தொண்டை நாடு முழுக்க எப்படி இருக்கும் அப்படின்னு கொண்டு வந்து ஒரு பெரிய பந்தை நம்ம கையில் கொடுக்குறாரு. உருட்டி விளையாடுங்க, பத்திரமா வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் நீங்கள் செய்யலாம் அப்படின்றதுக்காக சேக்கிழார் பெருமான் கொடுக்குறார். சரி, இப்போ முதல்ல என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் இந்த 4 நிலங்களை பற்றி குறிப்பிடுறார் இல்லையா? அப்படி குறிப்பிடும் பொழுது இந்த பகுதியில் வாக்கு தவறாத மனிதர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள்னு சொல்கிறார். அப்படியா? அந்த மாதிரிலாம் இருக்க முடியுமா? சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியுமா? முடியும். அப்படி சில நபர்கள் இந்த ஊரில் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை காட்டுறார். அந்த கதை நீலி அப்படின்ற ஒரு பெண்ணை பற்றிய கதையாக அமைகின்றது. ஒரு வணிகன் வந்து அந்த பக்கமாக வந்துக்கிட்டு இருக்கிறான். அவன் பின்னாடியே ஒரு பெண் வரா. அவள் ஒரு குழந்தையோடு வந்துக்கிட்டு இருக்கிறா. அவள் சொல்கிறா, எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. ஒரு இந்த கடத்தெரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பகுதியில் எல்லாரும் கூடி இருக்கும் பொழுது அந்த பெண் சொல்கிறா, ஐயா எனக்கு எப்படியாவது ஒரு நியாயத்தை பெற்றுக் கொடுங்க. என்னம்மா பிரச்சனை? இல்லைங்க ஐயா, இவர் என்னோட வாழவே மாட்டேன்றாரு, இவர் பாட்டுக்கு என்னை விட்டுட்டு போயிடுறாரு, அதனால் என்னையும் என்னுடைய கணவரையும் நீங்கள் சேர்த்து வைக்கணும். அவங்க பாவம் கருணை மிக்கவர்களாக யோசித்து பார்க்குறாங்க. அவர் சொல்கிறாரு கணவர், இல்லை இவ பெண்ணே கிடையாது. இன்றைக்கி நிறைய கணவன்மார்கள் சொல்லுவது உண்டுன்னு நினைக்கிறேன், தெரியல. அம்மா கூட கேட்டாங்க, இத்தனை இலக்கிய அரங்குகளுக்கு போகிறீங்களே, வீட்டில் எப்போ இருப்பீங்கன்னு கேட்டாங்க. வீட்டில் வச்சுக்க முடியாமல் தானே இந்த மாதிரி அனுப்பிவிடுறாங்க. அப்போ இந்த பெண்மணி பார்த்து அந்த கணவர் சொல்கிறாரு, ஐயா இவன் பெண்ணே கிடையாது, இவ பேய். அந்த நேரம் பார்த்து அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இது இடுப்பில் இருந்த குழந்தையை இறக்கி விடுறாங்க. அது போய் அப்பா அப்பான்னு கூப்பிட்ட உடனே அந்த பெரியோர்களுக்கெல்லாம் ஒரு இரக்கம் பிறந்து, என்னப்பா ஒரு பெண்ணை பார்த்து இந்த மாதிரி சொல்கிறியே, நீ அவளோட இரு, காலையில் பேசிக்கலாம். இல்லைங்க ஐயா, இவ இரவில் வந்து என்னை கொன்னுடுவா. இல்லைப்பா நீ இரு, இது இவ்வளோ தூரம் சொல்கிறாளே அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண் சொல்கிறா, ஐயா இவர் கையில் ஒரு கத்தி இருக்குது, இரவில் அவரோட நான் தங்குனேன்னா என்னை வந்து இவர் முடிச்சிடுவார், அதனால் அந்த கத்தியை வாங்கிட்டு போயிடுங்க. சரின்னு வேறு வழி இல்லாமல் அந்த கத்தியை வாங்குறாங்க. அப்போது அந்த பெரியவர்கள் சொல்கிறாங்க, ஒருவேளை நீ சொன்ன மாதிரி உனக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட்டா நாங்களும் உயிரை விட்டுடுவோன்னு சொல்கிறாங்க.